முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் 4 ஆண்டு கால மகத்தான சாதனைகளை விளக்கி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கி வருகின்றனர். மதுரை ஜீவா நகர் பகுதியில் அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசு செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் திமுகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தனர். மதுரை புறநகர் மாவட்ட கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கடச்சனேந்தல், ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளில் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் தொள்ளாழி, நத்தாநல்லூர், தேவரியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைக் கழக பேச்சாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அஇஅதிமுக சார்பில் செங்கல்பட்டில் பல்வேறு பகுதிகளில் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றதுடன் பொதுமக்களுக்கு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இக்கூட்டங்களில் கழக நிர்வாகிகள், தலைமைக் கழக பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் 4 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆண்டார்குப்பம், வைரவன்குப்பம் ஆகிய பகுதிகளில் அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் சோலூர் மட்டம், தேனாடு, கைகாட்டி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் பொறையார், தரங்கம்பாடி, வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய பகுதிகளில் கழக அரசின் 4 ஆண்டு கால மகத்தான சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. கொள்ளிடம் ஒன்றியத்திற்குட்பட்ட அளக்குடி, கோதண்டபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சாதனை விளக்க பிரச்சார கூட்டங்களில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.